கூகுள் தேடுபொறியில் போயிட்டு மணமேல்குடின்னு தட்டச்சு பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மணமேல்குடி தூய ஆரோக்கிய அன்னை ஆலயம்தான் வரும். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வித்தியாசமாகவும் மக்களுக்கு பயனுள்ள வகையிலையும் இருக்குது. அந்த வகையில் தவக்காலத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு பெரிய இலவச மருத்துவ முகாம் ஒன்று ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. பங்குத்தந்தை அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பணிக்குழு இந்த ஏற்பாட்டை செஞ்சுருந்தாங்க. நம்ம தஞ்சாவூர்லேருந்து தூய ஆரோக்கிய மாதா பல்நோக்கு மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வலர்கள், ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள்னு ஒரு பெரிய படையே வந்திருந்தாங்க. இங்கே இன்றைக்கி காலையில் திருப்பலி முடிஞ்ச உடனேயே, அதுவும் திருப்பலியில் சிறப்பாக பெண்களுக்கான வேண்டுதல்கள் வைக்கப்பட்ட நிலையில் இந்த கொண்டாட்டம் நடந்தேறியது. இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக முதல்ல இங்கே வந்திருந்த பெண்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு சிறிய இனிப்பு துண்டமும் வெட்டி இந்த கொண்டாட்டத்தை முறைப்படுத்தி ஆரம்பித்து வச்சாங்க. இப்பொழுது மருத்துவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட திரு ஷேக் அப்துல்லா அவர்களுக்கும், அருள் சகோதரிகளுக்கும், PRO அவர்களுக்கும், செவிலியர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றன. வந்திருந்த எல்லாரையுமே பங்குத்தந்தை அவர்கள் நல்லாடை அணிவித்து கௌரவித்து வரவேற்று மகிழ்ந்தாங்க. லக்ஷ்மி மேடம், டாக்டர் மணிமாறன் அவர்களுக்கு முன்னாடி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். முறையா நம்ம ஆலயத்துல இருந்தா நம்ம எங்களோட சிறப்பு அம்சங்களுக்கான ஒரு குறிப்பேடு ஒரு போல ஒவ்வொரு சர்ச்சிலையும் நாங்கள் மாதந்தோறும் எல்லா மருத்துவமனையிலையும் பண்ணிட்டு இது ஆலயத்துலலாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்களோட மருத்துவமனையில் முறையா எங்களோட ஹாஸ்பிட்டலோட சிறப்பு அம்சங்களுக்கான ஒரு குறிப்பேடு ஒரு பலகையை நம்மளோட ஃபாதரோட உத்தரவின் பேரில் நம்ம கோயிலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ உங்களுக்காக கொடுக்குறோம். எங்கள் தலைமை டாக்டர் புவனேஸ்வரி மேடம் அதை எங்கள் பங்குத்தந்தை ஃபாதருக்கு அதை வழங்குவார். பெண்கள் பணிக்குழு சார்ந்த எல்லாருக்குமே நல்லாடை அணிவித்து இன்னைக்கு கௌரவிக்கப்பட்டது. மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. பொதுவாக இலவசம் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஏனோ தானான்னு நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனநிலையாகவும் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி மட்டும் இல்லவே இல்லை. வந்திருந்த எல்லாரையும் அன்போடு வரவேற்று அவங்களுக்கு மருத்துவமனையில் எப்படி நாம் சீட்டு கொடுப்போமோ அதே மாதிரி அனுமதி சீட்டு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அவங்களுடைய எடைகளை குறிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் குறிச்சிக்கிட்டாங்க. அவங்க உடலில் ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் குறிச்சிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு முழுமையான ஒரு இரத்த பரிசோதனையை மேற்கொண்டாங்க. இந்த இரத்த பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் அவங்க போய் அங்கே இருந்த சிறப்பு மருத்துவர்களை அணுகுனாங்க. மருத்துவர்கள் என்னமோ பல நாட்கள் பழகின நண்பர்கள்ட்ட பேசுகிற மாதிரி அழகாக சிரிச்சுக்கிட்டே பேசி அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செஞ்சாங்க. அவங்களுக்கு தேவையான மருந்துகளையுமே பரிந்துரைச்சாங்க. இந்த மருந்துகள் எல்லாமே ஏதோ வெளியில் வாங்கக்கூடியது இல்லை, இங்கேயே கொண்டு வந்திருந்தாங்க. பெட்டி பெட்டியாக நிறைய மருந்துகளை வச்சுருந்தாங்க. நீங்கள் அந்த மருந்துகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே விலை உயர்ந்த அதே சமயத்தில் தரமான மருந்துகளை மருத்துவர்கள் பரிந்துரைச்சாங்க. அந்த மருந்துகள் எல்லாமே இங்கே ரொம்பவே இலவசமாக கொடுக்கப்பட்டுச்சு. எங்கே போனாலுமே
இல்லாத வகையில் இங்கே வந்திருந்தவங்களுக்கு இசிஜி முதற்கொண்டு எடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மருத்துவ முகாம் ரொம்பவே தரமாக இருந்துச்சு. ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்டோர் வந்து பலனடைஞ்சாங்க. இங்கே பலனடைஞ்சதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அவர் வாயாலேயே நாம் சொல்ல கேள்விப்படலாம். நான் இங்கே இந்த மாதிரி மருத்துவ செக்கப்னு போட்டிருந்தாங்க இந்த தேவாலயத்தில். வந்தோடனே எனக்கு சுகரு இருக்குதுன்னு இப்போ தான் எனக்கே தெரிய வந்தது. வந்தோடனே மருத்துவர் நல்லா பார்க்குறாங்க. எல்லா தரப்பினருக்கும் இங்கே மருத்துவ முகாம் நடத்திக்கிட்டு இருக்கு. எல்லாரையும் ஒரே மாதிரியே கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. எந்த மாதிரியான செக்கப்லாம் பண்ணினாங்க உங்களுக்கு? எங்களுக்கு வந்து சுகரு, ப்ரெஷரு இது பார்த்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. இதுவரையும் மருத்துவ செக்கப்பே எடுத்துக்கிடலை. இப்போ தான் எனக்கு தெரிய வருது. அதில் அவங்க பரிந்துரைச்ச மருந்து மாத்திரைலாம் இங்கேயே கொடுக்குறாங்களா இல்லை வெளியில் வாங்க சொல்கிறாங்க? இங்கேயே கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. மேல் சிகிச்சைக்குன்னு எதுவும் பரிந்துரைச்சிருக்காங்களா? மேல் சிகிச்சைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, டெஸ்ட்டுக்கு பார்த்துக்கிடுங்க அப்படின்னு. அதில் எதுவும் நீங்கள் மேல் சிகிச்சைக்கு போனால் அங்கே எதுவும் குறைந்த கட்டணம் அப்படி எதுவும் சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் சொல்லலை சார், இதுவரையும் சொல்லலை. ஆக்சுவலி நீங்கள் மேல் சிகிச்சை போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவமனையிலேயே ஆரோக்கிய மாதா பல்நோக்கு மருத்துவமனையில் உங்களுக்கு வந்து குறைந்த செலவிலேயே சிகிச்சைகள் அளிக்கப்படும். இதுக்கு மட்டும் இல்லை, மற்ற எந்த மாதிரியான இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிறவங்களையும் வர சொல்லுங்க. மத்தியானம் 2 மணி வரைக்குமே இந்த முகாம் சொல்கிறோம் சார். இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது. வாழ்த்துக்கள். ஓகே சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இசிஜி முதற்கொண்டு இங்கே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மருத்துவ முகாம் எவ்வளவு தரமானதாக இருந்தது, எவ்வளவு உயர்தரத்தில் இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இங்கே வந்திருந்த எல்லாருக்குமே பெண்கள் பணிக்குழுவின் சார்பில் நல்ல சிறப்பானதொரு மோர் வழங்கப்பட்டது. அதை ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. களைப்பு தீர எல்லாருமே அங்கே இருந்து பேசிக்கிட்டு இருக்கதை பார்க்க முதலாக நடைபெற்ற அறிமுக விழாவில் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி பங்கு தந்தையவர்கள் பேசினாங்க. மூத்த மருத்துவர், சிவில் சர்ஜன் மருத்துவர் டாக்டர் ஆர் பவனேஸ்வரி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் டாக்டர் கே சித்ரா பொது மருத்துவ நிபுணர் அவர்களையும் மருத்துவர் மணிமாறன் மணிவண்ணன் வாய் மூலம் மற்றும் காலை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் பல் மருத்துவர் இங்கே வந்திருக்கிறார்கள். மற்றும் நமது மருத்துவமனையுடைய ஆரோக்கிய அணை பல்நோக்கு மருத்துவமனையுடைய அனைத்து செய்திகளும் இவர்களெல்லாம் ஒரு உதவியாக செயல்படுகின்ற அடுத்ததை ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்க வேண்டும். அவர்கள் ஒரு பணியின் காரணமாக வர இயலவில்லை. அவர்கள் முழுமையாக இருந்து அவரோடு பயணித்து பல உதவிகள் செய்து வருகின்ற திரு அவர்களை அறிவியல் சார்பாக வருகை என்று வரவேற்கிறோம். அதே நிலையில் நமது மருத்துவர் அவர்கள் நமது பெண்கள் தினத்திற்கு ஒரு சிறிய உரையாற்ற ஆசித்தார்கள். ஆகவே டாக்டர் புவனேஸ்வரி அவர்களிடம் இந்த மைக்கை ஒப்படைக்க அவர்கள் இந்த கருத்துக்களை வழங்குவார்கள். அனைவருக்கும் என் முதற்கண் காலை வணக்கம். நான் மருத்துவர் புவனேஸ்வரி, புனித ஆரோக்கிய பல்நோக்கு மருத்துவமனையில் அசிஸ்டன்ட் நிலைய மருத்துவர்களாக பணிபுரிந்து வருகிறேன். இங்கு நம்ம மிகவும் சிறப்பாக மகளிர் தினத்தை கொண்டாட விளைகின்றோம். இந்த நன்னாளில் உங்களுக்கு அனைவருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது எங்கள் மருத்துவமனை பற்றி ஒரு சில சிறப்பாக சொல்லை கூற மிகவும் ஆசைப்படுகிறேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 வருடத்திற்கு காலத்தில் வைக்க நிலையில் எங்களுடைய மருத்துவமனை சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சமாக எல்லா சிறப்பு மருத்துவர்களை கொண்டு அந்த சிகிச்சை அளிக்கிறதுக்கு நாங்கள் நடைமுறையில் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். உதாரணமாக இதயத்துக்கு, நுரையீரலுக்கு, எலும்பு முறிவுக்கு, முக சீரமைப்புக்கு, அதாவது டாக்டர் மணிமாறன் அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, இது மாதிரி அதிகமாக நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம். சிறப்புற நாங்கள் அதை நடத்தி கொண்டு வருகிறோம். குறைந்த கட்டணத்தில், குறைந்த செலவில் நிறைவான சிகிச்சையாக செய்கிறோம். நாங்கள் உங்களுக்கு உதவி தரத்திட்ட தயாராக இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய பயன்களை
தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன தொந்தரவு இருந்தாலும் எங்களிடம் உங்களுடைய குறைகளை சொல்லி அதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து நான் மகளிர் தினத்தை பற்றி சில வரிகளை சொல்ல பிரியப்படுகிறேன். அதாவது நம்ம இவர் கவிமணி தேசிய நாயகத்தை வந்து ஒரு கருத்து சொல்லியிருப்பார். மங்கையராய் இருப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் சொன்னதுன்னா கவிமணி தேசிய நாயகத்தை. அப்படி இருக்கும்போது அதுவும் சொல்றாரு. இன்னொரு கருத்து என்னன்னா 60 பெண்களுக்கு படிப்பு சொல்லி அந்த காலத்துல வந்து அப்படியே முடக்கி போட்டுட்டாங்க. முடக்கி போட்டாங்கன்னா எவ்வளவு ஒரு இதுவா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பெண்கள்னா அடுப்பணும், கல்யாணம் பண்ணணும், அப்புறம் குழந்தை கற்றுக்கணும், இதுதான் இப்படி ஒரு இதுவா இருந்தாங்க. அதுலேருந்து அந்த தடை கருக்கள் எல்லாம் தாண்டி ஒரு படிக்கருக்களா வெற்றி நடக்கிறது வந்து சில பெண்மணிகளை நம்ம உதாரணமாக சொல்லணும். அதாவது சரோஜினி நாயுடு நம்ம இந்தியாவில் முதல் ஜனாதிபதி பிரசிடென்ட். அப்புறம் இந்திரா காந்தி சொன்னோம் வரிசையா அப்படியே அவங்க பதவி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்திரா காந்தி, அப்புறம் நம்ம வேலு நாச்சியார், அவங்கெல்லாம் வந்து ஒரு விடுதலை வீராங்கனை, விடுதலை சுதந்திர போராட்ட வீராங்கனை. அவங்களெல்லாம் அப்படி ஒரு அந்த தடையிலேருந்து வெளியில வரணும்னா நம்ம சுதந்திரத்திலே நிற்க மாட்டோம். அந்த காலத்தில் பெண்களாக இருந்தாலும் கூட ஆண்கள் பெண்களாக வந்து அவங்களுடைய பணியை செஞ்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு நல்ல விவரம் தெரியுற காலத்தில் இப்போ நம்ம சொல்லணும்னா நம்ம அயன் பெண்மணி முதல்வர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் சொல்லலாம். சரியா? அதே மாதிரி இப்போ நடைமுறையில் இருக்கிறவங்க பார்த்தா மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி. ஸோ அவங்களுக்குள்ள தைரியம், வீரம், சக்தி அதெல்லாம் வந்து இயற்கையில எல்லா பெண்களுக்குமே இருக்கு. அதை நம்ம ஒரு சமயமாக பயன்படுத்திக்காம நம்ம இருக்கிறோம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சில பெண்கள் வந்து உலகத்துல வரலாறு சிறப்பு மிக்க ஒரு பெண்களாக இருந்த காலத்திலும் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி சில பெண்கள் வாழ்க்கையில் பலவித சோதனைகள், பலவித இக்கட்டான நிலைகள் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து மூதாட்டி வரை பார்த்தீங்கன்னா கொடுமையில் வந்து கஷ்டத்தில் வந்து நம்ம சொல்லி மாளாது. ஏன்னா சில நல்லதை பேசும்போது சில விஷயங்கள் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு வெளியிட தெரியும் இல்லையா? ஒரு சின்ன பிள்ளைங்களை கூட யாரும் நம்ம விட முடியலை. ஸோ அந்த மாதிரி ஒரு வன்முறை, ஒரு பாலியல் குற்றம் இது மாதிரிலாம் இப்போ ரீசெண்டாக நடக்குது. என்ன காரணம் அது? என்ன காரணம்னா அம்மா அப்பா 2 பேருமே வெளியில் போயிடுறாங்க. எல்லாம் சிங்கிள் ஃபேமிலியாக வளர்றாங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ற பிள்ளைங்க. சரியா? அம்மா ஏன்னா அதுங்க தனியாக வரணும் அப்படிங்கிறதுல ஒரு சூழ்நிலையில் அவங்கள வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு இவங்க வேலைக்கு போகிறாங்க. 2 பேருமே வேலைக்கு போனால் தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியுங்கிற ஒரு கருத்தில் அவங்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது பெண்களுக்குரிய ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அது கரெக்டு தானே நான் சொல்கிறது? கரெக்டு தானே? ஸோ அந்த இதிலேருந்து நம்ம பெண்களை வந்து வளர்க்கும் போதே எப்படி ஒரு நல்ல பராமரிப்பாக கண்காணிப்பாக வளர்க்கணுமோ அந்த மாதிரி நம்ம வளர்த்து அவங்கள ஒரு சிறந்த பெண்மணியாக ஆக்கிறதுக்கு நம்ம பெற்றோர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. இப்போ அப்பயும் சரி இப்பயும் சரி பெண்கள் ஒரு குழந்தை ஒரு தாய் பிரசவிக்கும் போது என்ன குழந்தைன்னு ஆர்வமாக கேட்பாங்க. பொண்ணு அப்படிங்குவாங்க. பொண்ணுன்னா அவ்வளோ ஒரு சங்கடம். ஏன்னா அப்பயும் அந்த மனசில் வந்து அந்த கவலை வந்துடுது. ஐயோ இதுக்கு எப்படி நம்ம படிக்க வச்சு தரையேறி ஒரு நல்ல குடும்பத்தில் அது வாழ்க்கை எப்படி மேற்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு இதில் அப்படியே சலிச்சிருவாங்க தாய்மார்கள். ஆம்பளை பிள்ளைன்னா ஆம்பளை பிள்ளை அப்படிங்குவாங்க. அது ஒரு சந்தோஷம். ஏன்னா தோல் தூக்கி நிறுத்துறது ஆண் பிள்ளைகள் தான். பெண்கள் வந்து இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெட்டை வாழ்க்கைன்னு சொல்லணும். தாய் தாக்கப்பட்ட ஒரு செல்லமாக ஒரு வாழ்க்கை, அப்புறம் மாமியா மாமன்கிட்ட போய் அங்கே உள்ள அந்நியர்கள் தான் நம்ம சொல்லணும். அப்புறமா தான் அது அவங்க நம்ம சொந்தமாக மாமியா மாமனார் பக்கம் ஒழுங்குனா நன்றி அப்படி உள்ளவங்கள்ட்ட நம்ம வந்து புதுசாக போய் அது அந்த ஒரு தலைமையை ஒரு பெண் பிள்ளைன்னா அவள் பல அவதாரம் எடுக்கிறார். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மத சிறுமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமியார், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி. ஸோ இதுல எத்தனை அவதாரங்கள்ல எவ்வளவு சிரமப்படுறாங்க அதை நம்ம கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ எல்லா தடை கற்களையும் மீறி
ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவியா, சிறந்த ஒரு தாயா நம்ம வந்து பரிணாமம் செய்து கொண்டிருக்கிறோம். அது இந்த இடத்தில் சொல்றதுக்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். சரியா? அடுத்தது வந்து இதுக்காக ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பூமியின் கருணையும் புயலின் வேகமும் ஒன்றாய் கலந்தவள், தடைகளை தகர்த்து வரலாறு மற்றும் வலிமை கொண்ட மங்கையவள், வாழையடி வாழையாக தலைமுறையை தலைக்கை செய்த தாரணி பெண்கள். நம்ம வம்சத்தை விருத்தி பண்றது பெண்களால. ஆண்களுக்கு சமம் உண்டு, ஆனா பெண்கள் வந்து அந்த வாழைய அந்த வம்சத்தை விருத்தி செய்யறதுக்கு அவங்களுக்கு தான் அந்த திறமை. சரியா? என்ற கவிதை வரிகளுக்கு இணையாக மாதவம் செய்து பெண்ணாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து பெண்மணிகளுக்கும் ஆழம் விழுது போடும். ஆழம் விழுது நீங்க பாத்துக்கோங்க, எந்த மருந்துக்கும் விழுது கட்டிருக்காது. ஆழமாக்கு மட்டும்தான் தன்னுடைய விழுத எங்க விட்டு போகணும், பூமியை விட்டு காலும் என்ன புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் அது வந்து வேறோட சாயாது. ஏன்னா விழுது வந்து தாங்கி பிடிக்கும். பெட்ரோல் மரம்னு ஒரு ஆழமாக்கு வச்சோம்னால அதோட விழுதுகள் தான் அந்த குழந்தைங்க. அது வந்து வேறொன்று நிற்கும்போது என்ன பண்ணுது, அதோட வம்சம் வளர்ந்துட்டு வருதுன்னு அர்த்தம். ஆலமரம் சீக்கிரம் சாயாது. அப்படியே சாய்ந்தாலும் சொன்னாங்க இமயம் சரித்தது, ஆலமரம் அடியோட அழிஞ்சது அப்படின்னு ஒரு பேப்பர் போட்டிஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெருமைக்குரிய ஒரு மெட்டீரியல்ன்றது அதுக்காக ஆண்கள் எதுவும் தவறாக இது வந்து நீங்களும் சமம் உள்ளவர்கள், சம பங்கு உள்ளவர்கள். அதாவது ஆணிலிருந்து பெண்ணில, பெண்ணிலிருந்து ஆணிலிருந்து நம்ம ஒரு இது சொல்லுவோம் உண்மையை. அதனால வந்து அம்மா வந்து பெண்கள் மட்டும் சொல்றாங்க, நம்மளாம் வந்து ஏதோ வருத்தப்பட வேண்டாம், நீங்களும் எங்களுக்கு ஒரு சமநிலைக்கு உள்ளவர்கள். சரியா? அது மாதிரி சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டு ஆழம் விழுது போல் இந்த மண்ணில் வேறொன்றே இருக்க வேண்டும் என்று கூறி மகளிர் தின வாழ்த்துக்களை மனமாற மகளிர் தினத்தன்று வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நல்கிய மூத்த மருத்துவர் புவனேஸ்வரி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவமனைக்கு எங்கும் செல்ல மாட்டேன், நமது மருத்துவமனைக்கு தான் செல்வேன். பார்க்கும்பொழுது இவர்களதே தான் நான் அதிகம் பார்த்து வருவது. ஆக இந்த வேளையில் நமது மருத்துவர்களை நான் இங்கே பார்க்கின்ற பொழுது, நேரடியாக இந்த 3 மருத்துவர்களையும் பார்க்கின்ற பொழுது, செவிலியர்களை, அருள் சோதரிகளை பார்க்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சி, ஆனந்தம், பெருமையுடனும் இருக்கின்றது. இப்பொழுது இந்த மகளிர் தினத்தில் அன்று நல்ல ஆலயத்திற்கு பல உதவிகளை செய்து இந்த இடத்திற்கு பல முயற்சிகளை செய்து வழங்கியவர் ஷேக் அப்துல்லா அவர்கள். ஆக அவர்களையும் அழைத்திருந்தேன், உடனே வருகின்றேன் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக அவர்கள் இப்பொழுது மகளிர் தினத்தன்றும் இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய தினத்திலே நமது புனித ஆரோக்கிய மாதா அன்னை அவர்களுடைய திருத்தலத்தில் இந்த மெடிக்கல் கேம்ப் நடைபெறுவது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. தொடர்ந்து மெடிக்கல் கேம்ப்ங்கிறது மேடம் சொன்னாங்க, டாக்டர் மேடம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சமுதாயத்தில் நம்ம இறைவன் நம்மளை படித்தது 6 அறிவு உள்ள மனிதராக 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவை கொடுத்து இறைவன் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறார். அப்போ இந்த உலகத்திலையும் சாந்தியும் சமாதானமும் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கான்னு சொன்னால் இல்லை. நம்ம பேப்பரில், செய்தியில், வாட்ஸ்அப்பில் நிறைய பார்க்குறோம். 5 அறிவு உள்ள ஜீவன்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும் பொழுது 6 அறிவு படைத்த மனிதனுக்கு மத்தியில் பெரிய சண்டையும் சச்சரவும் குழப்பங்களும் ஆழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? தொடர்ந்து போதனைகள் என்ன செய்கிறோம்? மக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் போதனை செய்கிறோம். ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றப்ப இந்த சர்ச்சை வந்ததே பெரிய ஒரு விஷயம். நீங்கள் தனியாக இருக்கிறப்ப ஃபாதர்கிட்ட கேட்டு பாருங்க. மிகப்பெரிய போராட்டத்திற்கு அடிப்படையில், போராட்டத்திற்கு பிறகுதான் இங்கே இந்த ஆலயத்தை நம்ம கொண்டு வர முடிஞ்சதுன்ற விஷயத்தை நான் தருணத்தில் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ கேம்புக்காக நிறைய பேர் ரெடியாக இருக்கீங்க, பேசினா நிறைய பேசலாம். ஒற்றுமை, அமைதி அதை போதிக்கக்கூடியதுதான்
திருத்தலங்களும் மசூதிகளும் கோவில்களும் என்ன செய்யுது, அமைதியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். மார்க்கம் அவங்க ஊருக்கு தெரியாதாலும் அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, சந்தோஷமாக பின்பற்றுங்கள். அதனால யார்கிட்டையும் எந்த பிளவும் இருக்கக்கூடாது, சமத்துவமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இறைவன் எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் நம்ம ஒரு நாள் எங்கே போய் போகிறோம், 50 வருடம், 60 வருடம், 100 வருடம். அடிக்கடி சொல்லுவேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் நம்ம இல்லை, இங்க இருந்த யாருமே இல்லை. 100 வயசு உடையவங்க யாருமே இல்லை. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாருமே இல்லை, நம்ம உலகத்துல இல்லை, இங்க இருந்தோ தெரியாது. 100 வருஷத்துக்கு பின்னாடி முன்னாடியும் இல்லை, 100 வருஷத்துக்கு பின்னாடியும் இல்லை. அன்னைக்கு ஒரு சமுதாயம் இருக்கும், நம்மளாம் எங்க இருப்போம், அவங்கவுங்களுக்கு உரிய இடத்துல, நமக்கு சொந்தம் இல்லாத இடத்துல, பொதுவான இடத்துல, ட்ரஸ்டோட இடத்துல இருப்போம். அப்ப அந்த வாழ்க்கை குறிப்பிட கவி கூட ஒன்று தமிழ்ல இருக்குது, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யாருன்னு சொல்லி ஒரு அருமையான கவிதை வருகின்றது. அப்ப மக்களுக்கு பிறந்துட்டோம், ஒரு இதை நோக்கி நம்ம போறோம். அண்ணன் தம்பி பிறப்புல இருக்கு, ஆனா இறப்புல அண்ணன் தம்பி இல்லை. அதனால யாருக்கு நம்ம பிறந்த தேதி குறிக்கப்பட்டது மாதிரி இறப்புடைய தேதியும் என்ன செஞ்சிருக்கு, குறிக்கப்பட்டிருக்கு. அதனால ஒழுக்கமாக கண்ணியமாக இறைவனை பயந்து வாழக்கூடிய உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த திருத்தலம் தொடர்ந்து இந்த மாதிரி மக்களுக்கு பிரயோஜனமான பல நல்ல உதவிகளை செய்து தர வேண்டி உங்களுக்கு வாய்ப்பளித்து, எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமாக அமைதியும் ஒற்றுமையை கொண்டு வாழுங்கள், அதுதான் சிறந்தது என்பதனை தெள்ள தெளிவாக தன்னுடைய கருத்துக்களின் வழியாக எண்பித்து காட்டிய திரு ஷேக் அப்துல்லா அவர்களுக்கும், இங்கே மேலும் நமது மகளிர் தினத்தன்று உங்களுக்கு வாழ்த்துக்களை வழங்கிய அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் புனித ஆரோக்கிய மாதா பல்நோக்கு மருத்துவமனையோட மக்கள் தொடர்பு அதிகாரி. நாங்கள் இந்த மருத்துவமனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 63 வருஷமாக இந்த மருத்துவமனை இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷங்களில் அவங்களோட பண்ண அதிகபட்சமான ஒரு நல்ல விஷயங்கள் தான் அந்த 63 வருஷமாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளோட மருத்துவமனை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப காஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப குறைஞ்ச செலவுகளில் நம்ம மருத்துவமனையில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அது நம்ம பொதுமக்கள் எல்லாருமே நீங்கள் பயன்படுற வகையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆமாம், நம்ம இப்போ இந்த புனித ஆரோக்கிய மாதா பல்நோக்கு மருத்துவமனை சார்பாக நம்ம ஃபாதர் அருத்தந்தை ஆரோக்கியதாஸ் ஃபாதர் நமக்காக இந்த ஒரு முகாமை எங்களுக்கு இது பண்ணி கொடுத்ததுக்கு நாங்கள் எங்களோட நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஆமாம், தேங்க்யூ. நீங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். நமது மக்களுக்காக இதோட செய்யலாம். அப்புறம் நம்ம தவக்காலத்தில் இருக்கின்றோம். தவக்காலத்தில் இருக்கின்ற பொழுது இத்தகைய காரியங்களில் முன்னெடுப்பது மிகவும் சால சிறந்தது. ஆகவே மக்கள் அனைவரும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்பதுதான் திரு அவையாளர்களுடைய நோக்கமும் எண்ணமும் கூட. ஆரோக்கிய அன்னைக்கு நன்றி. மரியே வாழ்க.